வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் CIET நடத்தக்கூடிய ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி அட்டென்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். CIET வந்து ஆக்சசிபிள் டிஜிட்டல் ரிசோர்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் நடத்துகிறாங்க. இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா டிஜிட்டல் கண்டென்ட்ஸ், பாலிசிஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப், accessible digital resources, universal design for learning, assistive technology, developing digital resource for CWSN, அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட். ஸோ இவங்களுக்கான டிஜிட்டல் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 4 ஸ்டெப்ஸும் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் CIET சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோமில் போய்க்கிங்க. க்ரோமில் போயிட்டு CIET அப்படின்னு டைப் பண்ணுங்கள். CIET.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னா, மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக போக முடியும். ஓகே, டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு மேலேயே ஸ்க்ரோல் பாருக்கு மேலே பாருங்கள், ஈவெண்ட்ஸ், ரிசோர்ஸஸ், ஈவெண்ட்ஸ், டிரான்ஸ்மிஷன் அப்படிலாம் இருக்குது. அதில் ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் 1 2 3 4 8th ஆப்ஷன் பாருங்கள், ஒர்க் ஷாப் / ட்ரைனிங் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் வந்து 21 நவம்பர்லேருந்து 25 நவம்பர் வரைக்கும் இது கரண்ட்டில் இருக்கும். எகெயின் டிசம்பர் 23 வரைக்குமே இது லைவில் தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த கோர்ஸ் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ ஆன்லைன் அங்கே ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆன்லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த கோர்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் ஆன் ஆக்சசிபிள் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஆர்கனைஸ்ட் பை CIET அண்ட் NCERT. இதில் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டீச்சர்ஸ், ஜென்ரல் பப்ளிக், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது 5 days ப்ரோக்ராமில் இருக்கும். ஆஃப்லைன்லேயும் இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப், இங்கே ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் போய் NCERT அஃபிஷியல்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். அந்த வீடியோஸ் இருக்கும், 5 days வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 நவம்பர், அதாவது ஃப்ரைடேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் செஷன் ஆக்டிவிட்டி ஆர் சர்டிஃபிகேஷன் வரும். அப்போது உங்களுக்கு ஒரு குவிஸ் வரும். அந்த குவிஸில் நீங்கள் 70% மேலே மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம். இங்கே கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபீட்பேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் 1 கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி சிம்பிள். உங்கள் நேம், உங்களோட ப்ரொஃபஷன், எந்த காலேஜ் இல்லை ஸ்கூலில் படிக்கிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஃபேஸுக்கு போக முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கூகுள் ஃபார்முக்கு போயிடும். கூகுள் ஃபார்மில் போனோன்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஸோ பெரும்பாலும் மொபைல் யூசர்ஸாக இருக்கிறதுனால நான் மொபைலில் பண்ணுறேன். இதே ப்ரொவிஷனை நீங்கள் எதில் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டத்துலேயும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கேட்குது, உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸ்டேட், இந்தியா, தென் டைட்டில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்கள் நேம் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டலில் கொடுத்துருங்க. ஏஜ் குரூப், மொபைல் நம்பர், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஸ்டூடெண்ட், டீச்சர் எஜுகேட்டரா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, பேரண்ட்டாக, இது வேணால் கொடுத்துடலாம். சேம் திங் டீச்சராக வந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனுக்கு டீச் பண்ணுறீங்க, இது வழி எந்த மூலியமாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ யூ கேன் யூஸ் எனி திங். நீங்கள் வந்து ஆக்சசிபிள் டிஜிட்டல் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா, எஸ்ஆர்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இது வரை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ். இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ். சேம் திங், எல்லாமே எஸ்ஆர் நோ மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் எஸ் அக்ரின்னு கொடுத்துட்டு சென்ட் மீ காப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காப்பி வந்துடும், உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபேஸ் அந்த இதில் இருக்கிற மாதிரி தான்.
செகண்ட் ஃபேஸ் இங்கே யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இந்த வீடியோஸ் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து 25th நவம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன இந்த போஸ்ட் செஷன் குவிஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 4th ஸ்டெப் போகணும். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன இந்த குவிஸையும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ட்ரைனிங்ஸ்க்காக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.